எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த சங்கை பார்த்ததே இல்லை தொண்டையில். காலையில் ஜிம் முடிச்சுட்டு பார்க்குறேன், நானே ஆச்சரியப்பட்டேன். உங்களை தூக்கி ஏரியாவோட டாப்பில் வச்சுட்டு இன்றைக்கி இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸை போட்டேன். இடையில ஒரு 2 நாள் கேப்பு. இன்றைக்கி ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக விழுகுது. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு எப்பயும் போகிற 1 மணி நேரம் வாக்கிங் முடிச்சாச்சு. இன்றைக்கி 2 மீல் தான். ஃபாஸ்டிங்லாம் சொல்ல மாட்டேன், காலைல தூங்கிட்டேன் ரொம்ப நேரம், அதனால தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாளி, சப்பாத்திக்கு பதிலாக ப்ரெட்டு, அதுக்கப்புறம் எப்போ எடுக்கிற சிக்கன், முட்டை, கொஞ்சம் ஸ்ப்ரைட் ஜீரோ வச்சுட்டு மார்னிங்கான மீல் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, பப்பாளியில் அவ்வளோ ஸ்வீட் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு சிப்ஸை போட்டேன். அப்புறம் ஒரு உறக்கத்தை போட்டு எந்திச்சு வந்து லெமன் டீ குடிக்க வந்தாச்சு, எப்பயும் எடுக்கிற ஸ்பாட்டில். எனக்கே இப்போ தான் தெரியும் இந்த லெமன் டீ இல்லை லெமன் டீ மிக்ஸ்னு. இதை வாங்கி நான் வீட்டிலே போட்டுக்கலாம் நீங்கள் கேட்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை. சீக்கிரமாக அந்த மிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி நானே வீட்டில் வாங்கிலான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு வாக்கிங்லேயே வந்து மீதி இந்த சிக்கன், ப்ரெட்டு, கொஞ்சம் எக்கு வச்சு இன்றைக்கான நைட்டுக்கான டின்னரையும் முடிச்சாச்சு. இன்னும் 2 நாள் தான் கபிலா, எப்படியாவது வந்து டயட்டை கண்ட்ரோல் பண்ணிடுன்ற மாதிரி என் மைண்டுக்குள்ளே நானே சொல்லிட்டு இருந்தேன். 2 நாளுக்கு அப்புறம் டயட்டில் விட மாட்டேன், ஆனால் என்னோட மெயின்டெனன்ஸ் கலரி கொஞ்சம் ஏற்ற போகுது. அதனால் இந்த அளவுக்கு பசியோடு இருக்க மாட்டேன் நான். 65 டேயில் நான் வந்து என் வெயிட் ரிவீல் பண்ண போகிறேன், காத்துருங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. மிக்க நன்றி, பை பாய்.